கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 19:16, மேத்யூ 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதாவது இங்கே மத்தேயு பொதுவாக என்ன சொல்லிட்டாரு, ஒருவன் சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் பேர் சொல்ல எதுவும் சொல்லலை. ஆனால் நீங்கள் மீதி சுவிசேஷ நூலில் படிக்கும்போது அவர் யார், ரிச் யங் ரூலர் என்று சொல்லக்கூடியதாக ஒரு பணக்காரன், அதே மாதிரி வாலிபன், அதே சமயத்தில் அதிகாரம் பெற்றவன் என்று சொல்லக்கூடியதான். அப்போ இங்கே மத்தேயு மெயினாக அவருடைய குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, கேட்குறவனை பற்றி இல்லை, அந்த கேள்வியை குறித்ததாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான், நல்ல போதகரே. அதாவது இது ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரியது, ஆனால் ஒரு முழுமையான வெளிப்பாடு இல்லை. இப்போ அந்த மனுஷன் என்ன நினைக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாறலா நெறியாக, அதே சமயத்தில் ஆவிக்குரிய முறையில் அதிகாரம் பெற்றவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதனால தான் அவர் என்ன சொன்னார், நல்ல போதகரேன்னு சொல்கிறாரே ஒழிய அவர் ஆண்டவரேன்னு சொல்லலை. அடுத்தவர் கேட்குற கேள்வி என்ன இருக்குது, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அதாவது இப்போ என்ன அவருடைய கேள்வி என்னவா இருக்குது, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போ அதாவது அந்த யூதர்களுடைய வழக்கமான ஒரு காரியம் என்ன இருந்தது அவங்களுடைய எண்ணங்களில், நான் பிரமாணங்களை எல்லாம் கடைப்பிடித்தா எனக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் இங்கே இந்த மனுஷன்ட்ட என்ன இருக்குது, ஒரு உண்மையான ஒரு ஆசை இருக்கிறத பார்க்குறோம் அவங்களுடைய இருதயத்திலிருந்து. ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லைங்கிறத பார்க்குறோம், கிருபையை குறித்த ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குன்னு பார்க்குறோம். அவர்கிட்ட வரும்போது என்னென்ன செய்யணும்னு கேட்குறாரே ஒழிய, நான் எப்படி ஒரு ரட்சகர்கிட்ட எப்படி நான் ரட்சிக்கப்பட முடியும்னு கேட்கல. ஏன்னா அவர் என்ன செய்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டும், எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் கேட்குறாரு. அப்போ இங்கே அந்த யூதர்களுக்கும் சரி, இன்றைக்கும் சரி, அநேகருடைய இதில் வரக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குது, நான் என்ன செய்து தேவனிடம் சரியாக முடியும்? ஏன்னா இங்கே இந்த மனுஷனுக்கு அவனுடைய நல்ல குணங்களும், அவனுடைய நல்ல செல்வாக்கும், அவனுக்கு இருக்க சொத்தும் என்ன, தேவன்கிட்ட வந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இதற்கு பின்பாக 22வது வசனம் வரைக்கும் இதனுடைய தொடர்ச்சியாக போகக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தெரியணும், ரோமர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை சொன்னது போல், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 பார்க்கும்போது நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்கிறோம், கர்த்தருடைய அவருடைய சுத்த கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானதல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு என்பதை தெரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் இங்கே இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, நான் எப்படி என்ன செய்து நித்திய வாழ்வை பெற முடியும்னு கேட்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் நிறைய பேர் இதே சரியான கேள்வியை தான் கேட்குறாங்க. என்ன கேள்வியை தான் கேட்குறாங்க? இதே கேள்வி இன்றைக்கி நிறையா பேருக்கு இருக்குது. நான் என்ன செஞ்சு நான் ரட்சிக்கப்பட முடியும், நான் எப்படி ரட்சிக்கப்பட முடியுங்கிறத விட, நான் என்ன செய்து ரட்சிக்கப்பட முடியும், என்னுடைய ரட்சிப்புக்கு நான் என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொண்ட சம்பளம் அல்ல, அது விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா நம்ம நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியங்கள் மேலே நாம் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான் நித்திய வாழ்க்கைக்கு வழி. ஆனால் இன்றைக்கு அநேக மதங்களும் சரி, அநேக மற்ற ஊழியங்கள், மற்ற காரியங்கள், மற்ற மதங்கள் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, உன்னுடைய ரட்சிப்பிற்கு நீ ஏதாவது செய்யணும். இன்றைக்கி நிறைய பாருங்கள், நம்ம தமிழில் கூட நிறைய பழமொழி சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும். அப்போ என்ன, அவருடைய முழு எண்ணம் என்னவா இருக்குது, நீ ஏதாவது உன்னுடைய ரட்சிப்புக்கு நீ ஏதாவது செய்யணும். அதனால தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள், நான் 40 நாள் நடக்கணும், இல்லை 40 நாள் உபவாசம் இருக்கணும், தலையை மொட்டை அடிக்கணும், இல்லை காவடி எடுக்கணும், இல்லை தேர் இழுக்கணும், இல்லை நீங்கள் ஒரு நன்மையான காரியம் செய்யணும்,
இஸ்லாமில் வந்து சொல்லும்போது என்ன, நீ எவ்வளவு நன்மை செய்கிறியோ அது எவ்வளவு தீமை செய்கிறியோ இது ரெண்டும் வந்து கடவுள் வந்து தராசில் போட்டு பார்ப்பாரு. எந்த பக்கம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கோ அதை வச்சு தான் போவ. அப்போ என்னென்னா, மற்ற மதங்கள் எல்லாமே என்ன சொல்லுது, நீ உன்னுடைய ரட்சிப்புக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று. ஆனால் கிறிஸ்தவம் மட்டும் என்ன சொல்லுது, இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய இரட்சகர் என்று விசுவாசிக்கும் போது நீ ரட்சிக்கப்படுவாய் என்கிறத சொல்லுது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் ரட்சிப்பு இலவசமாக பெற்றுக்கொண்டோம், விசுவாசத்தினால உண்டானது. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை வந்து அட்மையர் பண்ணுறாங்க, ஆனால் அவரை பின்பற்றவர்களாக இல்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இயேசு கிறிஸ்து நல்ல போதகர், நல்ல நெறியான பேச்சாளர், நல்லவர் என்பதை காட்டிலும் அவர் எங்களை ரட்சிக்க வந்த தேவன், அவர் எங்களுடைய இரட்சகர் என்று உம்மை பின்பற்றி வாழ்பவர்களுக்கே நித்திய வாழ்வு என்பதை புரிந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.